சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வெளியூர் போகிறதுக்கு பஸ்ஸே இல்லைங்க. ஏதோ 1-2 பஸ் தான் இருக்குது. திருச்சி போகிறதுக்கு உள்ள ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு மதுரை போகிற வண்டி வருது. எல்லோரும் ஓடி போய் பஸ்ஸு வர்றதுக்குள்ளே ஏறுறாங்க. பார்த்துக்குங்க, அந்தளவுக்கு பஸ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக பஸ் இல்லாமல் நின்றுட்டு இருந்தவங்க பஸ்ஸு வந்த உடனே ஒரே ஒரு மதுரை வண்டி, எல்லாரும் ஓடி போய் அந்த வண்டிக்கு பேக்கில் ஓடுறாங்க. திருச்சி போகிறதுக்குமே ஒரே ஒரு கவர்மெண்ட் வண்டி தான் நின்றுருக்கு. வந்த வண்டி திரும்பி அதுவுமே ஃபுல்லாகிருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பஸ் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரைவேட் வந்து வெளியே திருச்சி 500 சொல்லி கூப்பிட்றாங்க. நார்மலாக வெறும் 160 ரூபா 170 ரூபா தான் நார்மல் டிக்கெட் வரும். அதுவும் ஏசியில் போகிற மாதிரி இருந்தால் 220 ரூபா திருச்சிக்கு வரும். ஆனால் இப்போ வந்து ப்ரைவேட்டில் 500 ரூபா கொடுத்து போகிற அளவுக்கு மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பஸ்ஸே இல்லை. இதெல்லாம் திருச்சி தேனி மதுரை போகிற பீப்புள்ஸ் இருக்கிற இடம். பார்த்திங்கன்னா வந்த ஒரு மதுரை வண்டிக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக போனாங்க. அப்படியே போய் பார்ப்போம். இப்போ வந்த மதுரை ஒரே ஒரு வண்டி தான் வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து எல்லாருமே சுற்றி வளைச்சிட்டாங்க. ஒரு க்ரௌடு. இவ்வளோ பேருக்கும் ஒரு பஸ்ஸில் ஏறதுக்கு இடமே இருக்காது. அடுத்ததா இன்னொரு கவர்மெண்ட் பஸ்ஸு மதுரை தேனி திருச்செந்தூர் வண்டி வருது. அந்த பஸ்ஸையும் போய் நிற்கிறதுக்குள்ளேயே ஓடி போய் என்ன ஒரு கூட்டம். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆளுங்க இறங்கவே இல்லை. அதுக்குள்ளே எல்லாருமே உள்ளே ஏறிட்டு பண்ணிட்டாங்க.